மக்களே, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு பரபரப்பான ஒரு ப்ரெஸ் மீட்டை வந்து பார்த்தீங்கன்னா திரைச்சி அங்கே விமான நிலையத்தில் கொடுத்துருந்தாரு. இன்னொரு பக்கம் வந்து என்னப்பா ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு ஏதோ ஒன்று அறிக்கை விடலையேன்னு பார்த்தா அறிக்கையும் வெளியிட்டிருக்கார். அந்த சம்பவங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக்கும் ஐப்பும் கொடுத்துருங்க. நிறைய பேர் யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாமல் வீடியோ பார்க்குற அனைவருமே ஃபாலோ பண்ணிவிட்டு வீடியோ பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஆனால் இத்தனை மணி நேரம் வந்து உதயநிதி அவர்களை வந்து சுத்த வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு, அதுவும் குறிப்பாக தஞ்சாவூர் கூட்டு போகும் முன்னாடியே செங்கம்பட்டி அப்படின்ற ஏரியாலேயே வச்சு ஒரு விசாரணை நடத்தி அமிச்சாங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே தஞ்சாவூரில் இருந்த கூட்டத்தெல்லாம் கூப்பிட்டு இங்கே வந்து கூட்டம் வந்து சேர்ந்து அவருக்கான வரவேற்பும் மாலையை போட்டு ஒரு மூமெண்ட்டை கொடுத்துருந்தாங்க. இது திமுகவே நினச்சிருந்தாலும் இந்த ஒரு மூமெண்ட்டை வந்து உதயநிதி கிரியேட் பண்ணியிருக்க முடியாது. ஆனால் விஜய் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. இது வேற மாதிரி ஒரு எலிவேஷனாக இருக்க போகுதுன்ற மாதிரி பல திமுகவோட சார்ந்த நபர்கள் பேசிட்டு இருக்காங்க. பொதுமக்கள் யாரும் பேசவில்லை. அதுல திமுக சார்ந்த நபர்கள் வந்து வேற மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு எலிவேஷனை கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா மெஜாரிட்டி ஆஃப் த மக்கள் வந்து இவர் கைதான விஷயத்த எல்லாரும் கொண்டாடி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்கன்றது தான் பாயிண்ட். ஓகேவா? இதுல வந்த உடனே திருச்சியில வந்து என்ன சொல்றாரு, என்ன எங்க அப்பாவோ எங்க அம்மாவோ நான் வந்து ஒரு என்னுடைய மனைவிக்கு கணவர் அப்படின்ற மாதிரிலாம் பேசினாரு. ஸோ பெண்களுக்கு எதிராக இந்த மாதிரி பேசுவது இதெல்லாம் வந்து எனக்கு அப்படிலாம் சொல்லி கொடுத்து வளர்க்கல, சொல்லி கொடுத்து இதெல்லாம் பண்ணலை அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்றார். எப்படின்னா அவங்க வீட்டில் வந்து அப்படியே நியாயமான முறையில் வளர்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காப்புல. ஓகே, அப்போ எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான், இது நியாயமான முறையில் வளர்த்துருந்தீங்கன்னா அப்போ ஏன் சார் உண்மையை தானே நீங்கள் பேசணும், இந்த இடத்துல நீங்கள் பொய் பேசினா எப்படின்ற ஒரு கேள்வி தான். ஏன்னா காப்பி கட்டு பேஸ்ட் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்றத அவர் மீன் பண்றாரு. உங்களுக்கே தெரியும் எத்தனை பேர் இந்த ஃபுட்டேஜை பார்த்தாங்கன்றது உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல உதயநிதி அவருடைய வாய் மூலியமாக வந்த வார்த்தைகளை தான் எல்லாருமே கேட்டோம். அதை வந்து யாரும் எடிட் பண்ணல, யாரும் ஆல்டர் பண்ணல. ஆனா இப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தையே அப்படி கண்ணு முன்னாடி பார்த்த விஷயத்தையே போட்டு மறைக்கிறீங்கன்னா அப்புறம் நீங்க என்ன சொல்றத மக்கள் ஏன் நம்பணும் அப்படின்ற கேள்வி வருமா வராதா? இதுல பெருசா பேசினார், 10 நிமிஷத்துக்கு மேல இருக்கும். ஆனா பேசின டைலாக்கே வந்து இதை காப்பி கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது அதுவே ஒரு அப்பட்டமான பொய். இதெல்லாம் வந்து இன்னும் மக்கள் நம்புவாங்க, இதை நம்பி இது பண்ணிடுவாங்கன்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க பாத்தீங்களா? அதுதான் காமெடி. இன்னொரு பக்கம் ரெண்டாவது விஷயம் ஒன்று சொன்னாரு. அந்த அந்த விவசாய போராட்டத்துல கலந்துக்கிட்ட கூட்டணி கட்சிகள் அவங்களும் பார்த்தாங்க, அவங்களுக்கும் இந்த விஷயம் உண்மை தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்கெல்லாம் விமர்சனம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, அதுல எனக்கு ஒரு வருத்தத்தை அளிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. உங்க கூட்டணி கட்சிகளாக இருந்த பல நபர்களுமே வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பேசக்கூடாது, அப்படி பேசின நபர்களை வந்து கட்சியை விட்டு தூக்கணும், கட்சியை விட்டு நீக்கணும்ன்ற மாதிரி சிபிஐ சிபிஎம் இவங்க எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. திருமாவளவன் முதற்கொண்டு சொல்லியிருக்கிறாங்க, எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்க பேசினது தவறு அப்படின்ற மாதிரி எல்லாரும் கண்டிக்கத்தக்க விஷயம். ஆனா கைது பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கூட்டத்தொடர் வர்றதால கைது பண்ணியிருக்க வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனா நீங்க பண்ணதை யாருமே ஆதரிக்கல, எல்லாரும் அப்போஸ் பண்ணாங்க. ஆனா அப்படியாப்பட்ட விஷயத்த நீங்க அப்படியே பெருசா போட்டு மறைக்கிறோன்ற பேர்ல நாங்க அப்படிலாம் பேசவே இல்லைங்க, நான் வளர்ந்த விதம் எப்படி தெரியுமா, நான் இது பண்ணது எப்படி தெரியுமான்ற மாதிரி பேசுறாரு சார். இந்த மாதிரி ட்ராக் ரெக்கார்டு காலங்காலமா திமுகவுக்கு இருக்கு, திமுகவை பேசுற நபர்களுக்கு இருக்குன்றது பெரிய எடுத்துக்காட்டு. ஒரு லிஸ்டே ஒரு வீடியோவே சோசியல் மீடியால சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. அதுல வந்து நீங்க அப்படியே நியாயப்படுத்தி இது பண்ண ட்ரை பண்றீங்க. ஆனா நீங்க உண்மையை ஒத்துக்குங்க. நீங்க என்ன சொன்னீங்க, தைரியமா நான் வந்து பேசுறேன், தைரியமா வந்து இது பண்ணேன், அப்ப தைரியமா நான் பேசுனேங்க அப்படின்றத ஒத்துக்க வேண்டியதானே. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டாங்கன்றதை நீங்க ஏன் சொல்றீங்க? தைரியமா பேசினேன், இதெல்லாம் வெளிப்படையா யாருக்கும் அஞ்ச மாட்டேன், தைரியமான ஆளு அப்படின்ற மாதிரி சொல்ற நபர் நான் இப்படி தாங்க பேசினேன், அது தப்பா ஆயிருச்சு, கண்மையா ஆயிருச்சு, மன்னித்து விடுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னா முடிஞ்சு போச்சே. அது நான் பேசின ஒன்று, இது அது வேற மாதிரி கம்யூனிகேட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கலாமே. அப்படி நான் பேசவே இல்லைன்றத சொல்றாரே தாண்டி இது ஏத்துக்கவே இல்லையா, அக்கௌண்டபிலிட்டியே எடுக்கலையே. இப்ப நீ இவர் சொல்றாருல, விஜய் அவர்கள் பயந்து ஓடிட்டார், விஜய் அவர்கள் இப்படிலாம் புறமுகுது காட்டி இதெல்லாம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாருல. நீங்க முன்னாடி வந்து பேசணுமே பொய் தானே பேசுறீங்க, உண்மையை பேசலையே. முன்னாடி வந்து நீங்க பேசுறீங்கன்னா ஆமாங்க நான் தாங்க பேசினேன் அப்படின்னு எடிட் பண்ணாங்கன்றீங்களே. எல்லா ஃபுட்டேஜ்லயும் எப்படி சார் அது நீங்க போய் செக் பண்ணா சன் டிவியோட ஃபுட்டேஜ்ல கூட அதான் வரும் போல இருக்கு. அப்ப அந்த சன் டிவி உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக இப்படி செயல்படுறாங்களோ அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது எங்களுக்கு. அப்ப அது உண்மையா அப்படின்ற மாதிரி தான் எல்லா ஃபுட்டேஜ்லயும் அவர் பேசின. இல்லைன்னா நான் இப்படிதான் பேசினேன்ற மாதிரி நீங்க சொல்றீங்களா, அந்த ஒரிஜினல் ஃபுட்டேஜ் நாங்க யாரும் பார்க்க தேவையில்ல, நீங்களே அந்த ஃபுட்டேஜை வெளியிடுங்க,
24 நிமிஷமோ எவ்வளவு நிமிஷம் பேசுனீங்களோ அந்த ஃபிட்டேஜ் முழுசா போடுங்க. அப்ப யாரு பேசினான்றது நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கணும் தெளிவா. ஏன்னா மக்களுக்கான கிளாரிட்டி கிடையாது, மக்களுக்கான புரிதல் நீங்க சொல்றீங்களே அது போய் சேரல, எடிட் பண்ணிட்டாங்கன்னும் போது எடிட் பண்ணது எப்படி எல்லா சேனலோட ஃபுட்டேஜ்லயும் ஒரே மாதிரி இருக்குது, அதுக்கு நீங்களே ஃபுட்டேஜ் விட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் இல்லையா? அதையும் கொஞ்சம் பார்த்து பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளவு வசனங்கள் பேசிட்டு விஷயமே ஒரு பொய் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது, எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்னொரு பக்கம் வீட்டுக்கு போயிட்டு ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. என்னன்னா, விவசாயிகளின் துயர் துடைக்க வக்கற்ற சோப்பா மாடல் அரசு பிரச்சனைகளை திசை திருப்பதற்காகவே என்னை கைது செய்திருக்கிறது அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் இவரை திசை திருப்புவதற்காகவோ பிரச்சனைகளை திசை திருப்புவதற்காகவோ கைது செய்யலை. இவர் பண்ண தப்புக்கு இவர் பேசின டைலாக்கு தான் கைது சொன்னாங்க. விஷயம் இவர் ஏதோ தப்பே பண்ணாம, நான் கேட்குறேன், அந்த இடத்துல போயிட்டு அந்த த்ரிஷான்ற ஒரு டைலாக் கீழே ஆடியன்ஸ் தரப்புல இருந்து வந்த உடனே இவர் ஒரு டைலாக சொல்லி அடுத்து சமாளிச்சார். அதை பேசாம இருந்துட்டு அப்புறம் தாவேக்கா கைது பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க சொல்ற இத்தனை வரிகளும் பொருந்தும். எப்படி நீங்க சொல்றீங்களே சோப்பா மாடல் அரசு பிரச்சனைகளை டீவியேட் பண்றது, இது எதுவுமே அங்க நீங்க பண்ணாம இருந்தீங்கன்னா ஓகே. பண்ணிட்டு இதை கைது பண்ணா அப்படியே திசை திருப்புறாங்கன்ற மாதிரி பிளேட்டை மாத்தாதீங்க. நம்பர் 1. 2வது, தஞ்சை ஆர்ப்பாட்டத்தில் தேவையற்ற வார்த்தைகளை நான் பயன்படுத்தியாக ஆளுங்கட்சியின் அபியூசிவ் வாரியர்ஸ், என்னன்னா விச்சுவல் வாரியர்ஸ் தான் அபியூசிவ் வாரியர்ஸ் வைத்து என் மீது அவதூறு பரப்பினீர்கள் அப்படின்னு. நாங்க அவதூறு பரப்பல சார், எல்லா ஃபுட்டேஜ்லயும் சரி அவங்க பரப்புனாங்கன்னு சொல்றீங்க, அப்ப எப்படி எல்லா நியூஸ் சேனல்லையும் ஒரே ஃபுட்டேஜ் எல்லா இடத்துலயும் இப்படி வருது? ஸோ நீங்க பேசுற ஃபுட்டேஜ் தான் எடுத்து போட்டிருக்காங்களே தவிர யாருமே அவதூறு பரப்பல. நீங்க பேசின டைலாக்க தான் போட்டிருக்காங்க, அது அவதூறு அடிப்படையிலும் வராது. நீங்க பேசினது அப்போ உங்க கண்ட்ரோல்லே இல்லாம உங்க வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்திருக்குன்னா அப்போ யாரு மேல தப்புன்றத பாத்துக்குங்க மக்களே. அடுத்து, பொய் வழக்குகளை பதிவு செய்து சென்னையிலிருந்து தஞ்சைக்கு அலக்கழிப்பதாக நினைத்து யாரையோ திருப்திப்பட முயன்றுகிறார்கள். பொய் வழக்கெல்லாம் போடல, நீங்க பேசுனதுக்கு தான் வழக்கு போட்டிருந்தாங்க. விஷயம் பேசாததுக்கு ஒன்றும் பண்ணல. நீங்க பேசாம ஒரு வழக்கை போட்டு சித்தரிச்சு இப்படி செயல்படுத்தி இருந்தா ரைட்டு. பேசுனதுக்கான வழக்கு போட்டால் அது பொய் வழக்கிலேயே வராதுன்றது தான் பாயிண்ட். மேபி அதுல ஒரு 9 வழக்கு போட்டதுல ஒரு சில விஷயங்களை ஆட் பண்ணிருக்கலாம், அந்த ஒரு பாயிண்ட் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா அது பேசினதால தான் ஆட் பண்ணியிருக்காங்கன்றது தான் பாயிண்டை தாண்டி பேசாம யாரும் ஆட் பண்ண போறதில்ல. என்னை கைது செய்ததும் மீடியாவை பார்த்து இந்த கைதை காமெடியாக பார்க்கிறேன் என்று கூறிவிட்டது தான் வந்தேன். அவர் காமெடியா தான் பாக்குறாராம். இதை மக்கள் காமெடியா பாக்குறாங்களா சீரியஸா பாக்குறாங்கன்றது கையில தான் இருக்கே தாண்டி அது உங்களுடைய கருத்து, மாற்று கருத்துல. போலீஸை பார்த்து பயந்து ஓடி போக விடவில்லை அப்படின்ற மாதிரி அங்க கலாச்சாரல அந்த ஒரு மொமெண்ட் எடுத்து வந்திருக்கார். ஆனால் இன்றைய முதலமைச்சர் கரூரில் 41 பேர் இறந்த போதும் அவர்கள் குடும்பத்தையும் பார்க்காமல் மீடியாவையும் பார்க்காமல் கைது செய்து விடுவார்களே என்ற அச்சத்தில் தலை தெறிக்க ஓடிய நாடறியும். அந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு பிரச்சனையா இருக்கு, அந்த பிரச்சனையில திரும்ப வந்தானே இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி கூட்டம் கூட வேணான்ற மாதிரி இன்டென்ஷன் தான். அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு விஷயத்த பொய்யா பேசி சமாளிக்கிறத விட பேசாம இருக்கிறதே நல்ல விஷயம். அமைதின்ற நீங்க பேசிட்டதே அவதூறு பரப்பிட்டாங்கன்னு சொல்றாங்க, ஆனா நீங்க பேசின விஷயத்துக்கான அக்கௌண்டபிலிட்டியும் கிரெடிட்டும் எடுக்கவே இல்லை. அதுக்கு நீங்க பேசாமே இருக்கலாம் சார் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக, முதலமைச்சர் வேண்டுமானால் கைதுக்கு பயப்படலாம், நான் அதற்கெல்லாம் நஞ்சம் மாட்டேன், நான் கலைஞரின் பேரன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் அவர்களின் மகன். இது தெரியுமே, இதைதான் பேச போறீங்கன்னு எங்களுக்கு தெரியும், அதை தான் நீங்க பேசுனீங்க. அடுத்து, விவசாயிகளுக்காக போராடி கைதாவது என்றால் ஒரு முறை இல்லை 100 முறை கூட கைதாவேன். இது விவசாய போராட்டத்துக்காக கைது பண்ணல, நீங்க பேசின மோசமான பேச்சுக்கு தான் கைது பண்ணாங்க. திருத்தம் இது எப்படி இதுல ஒரு அடிக்கடி ஒரு டைவர்ஷன் போடுறாருல, அப்படியே டேக் டைவர்ஷன் பண்றாங்க. இவர் தான் டைவர்ஷன் பண்றாரு மக்களே. மக்கள் கிட்ட வேற மாதிரி ஒரு கான்டெக்ட்ல எடுத்துட்டு போய் சேர்க்க ட்ரை பண்றாரு. இதுதான் டேக் டைவர்ஷன். நிஜமான டேக் டைவர்ஷன் இதுதான், வேற எதுவும் கிடையாது. நீங்களே தெரிஞ்சுக்கங்க. ஒரு முறை இல்ல 100 மாதிரி கூட நீங்க போராட்டம் பண்ணுங்க, அது யாருமே கேள்வி கேட்க போறது இல்ல. ஆனா நீங்க பேசின தப்பான வார்த்தைக்கு தான் கேள்வி கேட்கறாங்க. விவசாயி நலனுக்காக 300 கிலோமீட்டர் இல்ல 3000 கிலோமீட்டருக்கு மேல அழைத்து சென்றாலும் நான் செல்ல தயார் அப்படின்ட்டு. எப்படி பாத்தீங்களா அந்த சுச்சுவேஷனை? என்ன விவசாயிகளுக்காக போராடினதுக்காக கைது பண்ணாங்கன்னு அந்த அளவுக்கு முட்டாள்தனமா இந்த அரசு செயல்படுது. விவசாயிக்காக நீங்க பேசுறீங்க, அதை போய் கைது பண்ணா அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பேக் ஃபயர் ஆகுன்றது அவங்களுக்கும் தெரியும் தானே. அதையும் போய் பண்ணுவாங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்க, என்னென்னலாம் சொல்றாருன்னு கேளுங்க. உங்கள் அடக்குமுறை எங்கள் மக்கள் பணிகளை ஒரு நாளும் தடுக்காது. உங்கள் அடக்குமுறையெல்லாம் நாங்க பண்ணல சார். நீங்க பேச வேண்டியதை கரெக்டா பேசியிருந்தா, டெலிவர் பண்ண வேண்டியதை எதை டெலிவரி பண்ணியிருந்தீங்கன்னா இந்த விஷயம் ஏன் நடக்க போகுது? அதுக்கு நீங்களும் வழி வகுத்திருக்கீங்கன்றதான பாயிண்ட். ஒரு பக்கம் நீங்க பண்ணது தப்பு, அதுக்கான கான்சிக்வன்ஸை நீங்க ஃபேஸ் பண்றீங்க. தட் இஸ் சிம்பிள். என்னுடைய கைதை கண்டிக்க தோழமை இயக்கங்கள் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தமிழ்நாடு முழுவதும் எனக்கு ஆதரவாக ஒற்றுமையாக வெளிப்படுத்திய கழக உடன்பிறர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் நீங்க அப்போ
உங்களுக்கு கூட சாரதா நின்னாங்கன்னு சொன்னீங்களே, நன்றி, சூப்பரான விஷயம். ஃபைனலா நீங்களே ஒரு பாயிண்ட் கொண்டீங்க பாருங்க. ஆனா அவங்க சொன்னாங்களே முதல் விஷயம், முதல் எதிர்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் இப்படி பேசியிருக்க கூடாது, இது ரொம்ப தவறான செயல் அப்படின்னு சொன்னாங்க. அதையும் கொஞ்சம் உற்று நோக்குங்கள், அதை கேட்டுக்கொள்ளுங்கள் அப்படின்றத நாங்க வழிமொழிகிறோம். அவங்க சொன்னது கரெக்ட் அப்படின்னீங்கன்னா அவங்க சொன்ன விமர்சனத்தையும் ஏத்துக்குங்க. அப்படி நீங்க மாத்தி பேசாதீங்க, நான் இப்படிதாங்க பண்ணேன் அப்படின்ற ஒரு உண்மையை ஒத்துக்கிட்டு போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றத கேட்டுக்கிறேன். மக்களே நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க, அவர் பேசுனது உண்மையா பொய்யா இல்லையான்றது உங்களுக்கே தெரியும். அவர் பேசவே இல்லை அப்படின்றது தான் இன்டர்வியூலையும் சொல்றாரு, ட்வீட்லயும் போடுறாரு. அப்போ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.